السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة أو كما قال صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله فاستقم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடி ஒற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்திலே இறை இல்லமாம் அவன் மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தை விடை கொடுத்து அனுப்புகின்ற ஒரு தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் சில மணி நேரங்களிலே புனிதமான ரமலான் நம்மை விட்டு கடக்க இருக்கிறது. ரமலான் நம்மை விட்டு செல்ல இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் யோசித்து பார்க்க பல்வேறு செய்திகள் உண்டு. இந்த புனித ரமலான் நம்மிடத்துல பல்வேறு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்திருக்கிறது. நம்மிடத்துல பல நல்ல குணங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த புனித ரமலான் நம்முடைய மனங்களிலே கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது. பல பேரை இரவு நேரங்களில் அல்லாஹ்வோடு பிரார்த்தித்து துஆ செய்பவர்களாக, கண்ணீர் வடிக்கின்ற மக்களாக இந்த புனித ரமலான் மாற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்ல அம்சங்களை, குணங்களை கொண்டு வந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிற இந்த நேரத்தில் ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இந்த ரமலானுக்கு விடை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும்? யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமலான் எங்களிடமிருந்து விடை பெற செய்வாயாக என்று துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இதுக்கும் மினன் நார் என்கின்ற நரக விடுதலையை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து எங்களிடம் இருந்து விடைபெறுவதாக இந்த ரமலானை நீ ஆக்கியவை என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த புனித ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிற போது நாளை மறுமையில் எங்களுக்கு நல்ல சாட்சி சொல்லுகின்ற நிலையில் நாங்கள் பெற்ற இந்த ரமலானை ரப்பே எங்களுக்கு நீ ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்து இந்த ரமலானை நாம் வழி அனுப்பி வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலானை அடைந்தோம், நல்ல அமல்கள் செய்தோம். புனித ரமலான் நம்மை விட்டு புறப்பட்டு விடுகின்ற போது அந்த மாதத்தில் நாம் பெற்ற பயிற்சிகளை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக நல்ல அமல் நம்ம செய்வோம், முயற்சி எடுத்து அந்த அமலை அழகா செய்ய முயற்சி எடுப்போம். முன்னோர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, அமல்களை செஞ்சா அது அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும் என்கின்ற எண்ணத்தில் இருக்க மாட்டார்கள். செய்துவிட்ட அமலை யா அல்லாஹ் அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்வார்கள். நோன்பு வைத்தோம், இரவுல நின்று தொழுதோம், நம்முடைய நடப்பு என்னன்னா, நோன்பு வச்சுட்டோம், அல்லாஹ் கூலியை கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இரவுல நம்ம நின்று தொழுதோம், அல்லாஹ் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டான், நமக்கு கூலி எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நினைக்கிறோம். இல்லை, அமல்களை செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த அமல்களை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக, நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லதீன யுதூன மா அத்தவ், அவங்களுக்கு கொடுத்ததை, அவங்களுக்கு சொன்னதை எல்லாம் அவங்க செய்வாங்க. காசு பணங்களா கொடுப்பார்கள், வணக்க வழிபாடுகளா செய்வார்கள், எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்து கொண்டிருக்கிற அவர்களிடத்துல குழுமுகம் வச்சிரா, ஆனா அவங்க உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும்.
அந்த உள்ளத்துல ஒரு திடுக்கம் இருக்கும். என்ன திடுக்கம்? நாம் செஞ்ச அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, கபூல் செய்து கொண்டானா, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டானா என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த எண்ணம் நமக்கு இருப்பதில்லை. ஏதோ 10th பிள்ளைங்க பரிசு எழுதின உடனே அந்த புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தேவையில்லை என்று. நாமும் அமல் செய்து விட்டு குதூகலத்தோடு இருக்கிறோம். இந்த அமலுக்கு பிறகு நமக்கு கூலி அது முழுமை பெற்று விட்டதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்மிடத்துல இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு கேட்டா, யா அல்லாஹ் நாங்கள் செஞ்ச அமல்களை நீ கபூல் செய்வாயாக என்று துஆக்களை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்லுவார்கள், கௌனுல் குபூலில் அமாலி அக்ஸரு இஹ்திமாமன் மின்கும் பில் அமல். அமல் செஞ்சதை விட குபூலுல் அமல், அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்க விசா அப்ளிகேஷன் பண்றீங்க, எல்லா எவிடன்ஸும் உள்ள வச்சாச்சு, ஆனாலும் ரிஜெக்ட் வருகிறதா இல்லையா? என்னென்ன ஆதாரம் கேட்கிறார்களோ எல்லாத்தையும் அதுல நீங்க சேர்க்கிறீங்க, ஆனாலும் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எழுத்து மிஸ்டேக், பேர்ல ஏதோ மாற்றம் இருக்கு, இன்சியல் மாற்றம், சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷனுக்கு போகணும். நீங்க போக வருஷ கணக்கா இழுக்கிற எத்தனையோ டாக்குமெண்ட்ரிகள் எல்லாம் உண்டு. பேர்ல லேசா மாற்றம் என்றால் இத்தனை பிரச்சனை இருக்கிறது. கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசு ஏற்க மறுக்கிறது. ஆனா அது ஏற்க மறுத்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சரி பண்ணி அதை கபூல் செய்து வைக்கலாம், அதை சரி பண்ணி விட்டுறலாம். நம்ம அமல் செய்கிறோமே, அமல்களை அல்லாஹ் ஏற்கவில்லை ரிஜெக்ட் பண்ணா எப்போது நாம் அமல் செய்ய முடியும்? ரிஜெக்ட் நம்ம கியாமத்துல தான் தெரிஞ்சு கொள்வோம். அந்த அமல்கள் தூக்கி முகத்தில் எரியப்படும். இத்தனை வருஷ கால தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நோன்புகள் ஏற்கப்படாது, ஜகாத்துகள் அங்கீகரிக்கப்படாது என்று கொடுக்கப்பட்டு விட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? மீண்டும் வாய்ப்பு கேட்போம், அல்லாஹ் தரமாட்டான். எனவேதான் அமல் செய்து முடிக்கிற இந்த நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டிய அழகான குணம் என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ் அந்த அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். காபத்துல்லா எப்படிப்பட்ட பணி இது! ஏற்போ இப்ராஹிம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை கட்டினாங்க. கட்டி முடிச்சு விட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, நாங்க காபாவை கட்டிட்டோம், மிகப்பெரிய அமல், ஆனால் அந்த அமலை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். தப்சீர்களிலே வருகிறது, ஒவ்வொரு செங்கற்களை எடுத்து வைக்கிற போதும் ரப்பனா தக்கப்பல் மின்னா, காபா என்கின்ற இந்த உயர்ந்த பணியை ரப்பே நாங்கள் செய்கிறோம், இதை நீ அங்கீகரிப்பாயாக அங்கீகரிப்பாயாக என்று சொல்லி சொல்லி அந்த காபாவை கட்டினார்கள். இன்னைக்கு நம்ம செய்யறது காபாவை உருவாக்குகிற பெரிய பணி அல்ல, அமல் தான் செய்யறோம். ஆனால் அமல் செய்து முடித்த உடனே ஒரு எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது, அல்லாஹ் ஏத்துக்கிட்டா நன்மையெல்லாம் கொடுத்துருவான் என்கின்ற எண்ணத்தோடு அமல்களை விட்டு விட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறோம். நம்மிடத்துல இந்த நேரத்தில் இருக்க வேண்டியது, யா அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்பாயாக. நோன்பு திறக்கும் போது ஒரு துஆ ஓதுவோம், அல்லாஹ் அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. நோன்பு திறக்கும் போது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம். எல்லா அமல்களுக்கு பிறகும் இந்த வார்த்தை இருக்கிறது. செய்து முடிக்கிற போது அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? குப்பில மின் அஹதிஹிமா, ரெண்டு பேர் அமல் செய்து வைத்தார்கள், ஒருவரிடம் அமலை நாம் ஏற்றுக்கொண்டோம், வலமை தக்கப்பல் மினல் ஆகர், இரண்டாவது நபரிடமிருந்து அந்த அமலை ஏற்கவில்லை என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பண்பு, யா அல்லாஹ் நாங்கள் இந்த ரமலானில் நோட்டு நோன்புகள், இரவு கால தொழுகைகள், எங்களுடைய கியாமுல் லைல்கள், நாங்கள் கேட்ட துஆக்கள் அத்தனையும் நீ அங்கீகரிப்பாயாக, அமல்களை நீ ஒப்புக்கொள்வாயாக என்று இந்த நேரத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம், அதுல என்ன அடையாளம் என்று சொன்னால், அந்த அமலுக்கு அப்புறம் தொடர்ந்து அமல் இருக்க வேண்டும். அப்பதான் முதல்ல செஞ்ச அமல் அது ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது அர்த்தம். அமலோடு அது அடுத்த அமல் தொடரவில்லை என்று சொன்னால், தொடர்ச்சி அதில் இல்லை என்று சொன்னால், அந்த அமலுடைய கபூலியத் என்பது ரொம்ப குறையும். ஒரு மாத கால பயிற்சிக்கு பிறகு நம்மிடத்துல தொடர்ச்சியாக இந்த அமல்கள் வர வேண்டும். இந்த கார் டிரைவிங் பண்ணும் போது, லைசன்ஸ் கொடுக்கும் போது 15 நாள் ஒரு தனி இடத்துல, கார் பஸ் வராத இடத்துல கொடுப்பார்கள். எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கார் பஸ் எல்லாம் வர்ற இடத்துல ஹைவேல ஓட்ட விடுவாங்க, எல்லா இடங்களுக்கும் போகும். அந்த 15 நாட்களை போலத்தான் புனித ரமலானை எல்லாம் தந்திருக்கிறான். சைத்தான விலங்கிட்டாச்சு, சொர்க்கத்தை திறந்தாச்சு, நரகத்தை மூடியாச்சு, எந்த டிஸ்டர்பும் இல்லை. நீங்க நீட்டா பயிற்சி எடுக்கலாம். பயிற்சி கொடுத்த பிறகு இன்னொரு 11 மாசத்துக்கு அனுப்புறான். அதில் சைத்தான் விலங்கு அவிழ்க்கப்பட்டு வந்து நிற்பான்.
இச்சைகள் அபிலாசைகள் வந்து நிற்கும். எல்லாம் நிற்கிற போது நோன்பு என்கின்ற பயிற்சியை கொடுத்து அல்லாஹ் நமக்கு 11 மாதங்களுக்காக அனுப்பி வைக்கிறான். நாம் பயிற்சியோடு நம்முடைய பயணங்களை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். அந்த பயிற்சியை வாழ்நாளில் கடைபிடிப்பதில்லை என்று பார்க்கிறோம். நிரந்தரமான அமல்கள் நமக்கு வேண்டும். அப்போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை தரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், குல்லி கௌலன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல ஒரு நல்ல செய்தி சொல்லி கொடுங்க, உங்களுக்கு அப்புறம் நான் வேற யார்கிட்டயும் அதை பத்தி கேட்க கூடாது, அந்த மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுங்க என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று நீ சொல், ஃபஸ்தகிம், அந்த கொள்கையில் நீ உறுதியாக இரு என்று சொன்னார். நிலையாக இரு. ஏற்றுக்கொண்டேன் என்பதனுடைய தத்துவத்தில் நிலையாக இருக்குது. பொதுவா நிலையாக ஒரு இடத்துல இருப்பது என்பதுதான் கஷ்டம். ஒரு அமல்களில் மட்டுமல்ல, கொள்கைகளில் மட்டுமல்ல, நம் குணங்களில் மட்டுமல்ல, கேரக்டர்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே அந்த நிலைத்தன்மை அது ரொம்ப முக்கியம். இஸ்லாம் அதை எதிர்பார்க்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலுக்கு பிறகு அது தொடர்ச்சி என்று சொன்னால் நிலையாக இருக்குது. பெருமானாருக்கு சில நிறை முடிகள் எல்லாம் வந்து விட்டது, முடி நரைச்சு போச்சு. சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்க, லிம செய்யபத்த யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தலைமுடி ஏன் நரைச்சிருச்சு என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்யபத்து நீ சூரத்துல் ஹூத், சூரத்துல் ஹூத் என்ற ஒரு சூரா வந்த பிறகு எனக்கு தலைமுடி நரைச்சு போச்சு அப்படின்னாங்க. ஒரு சூரா எப்படி உங்க முடியை நரைக்க வைக்கும் என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூராவில் ஒரு ஆயத்து இருக்கு, அந்த ஆயத்தின் தலைமுடிகளை நரைக்க விட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்திலே நீங்கள் நிலையாக இருங்கள் என்று அல்லாஹ் என்னை பார்த்து அந்த சூராவில் சொல்கிறார். ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உங்களுக்கு பல விஷயங்களை ஏவி இருக்கிறோம், அந்த ஏவன விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நிலையாக ஒரே பண்போடு ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம், அதை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? இந்த கவலை என்னுடைய முடிகளை நரைக்க வைத்தது என்று சொன்னார்கள். நாம யோசித்து பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு மேலே ஒரு மனிதனால் நகர முடியாத சூழல் வந்து விடலாம். அது குடும்பமாக இருக்கலாம், நாம் பெற்றிருக்கிற கொள்கைகளாக இருக்கலாம், நாம் எடுத்த முடிவுகளாக இருக்கலாம், சில பல விலைகள் பேசப்பட்டு விடலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுஹைப்னு ஒரு சஹாபி இருந்தார், ரோம் நாட்டு சஹாபி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஈமான் கொண்டு விட்டார்கள். தங்க வியாபாரம், ஊர்ல தங்கத்தை எல்லாம் வாங்கி அதில் வேலைகளை எல்லாம் செய்து அந்த ஊர்ல கொடுத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு இப்போது மதீனாவுக்கு போகிற போது அந்த சஹாபியுடைய மனசு சொல்லுது, நம்மளும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுவோம். வந்ததென்னவோ ரோம் நாட்டுல இருந்து மக்காவுக்கு தங்க வியாபாரத்துக்கு. இப்போ ரசூலுல்லாஹோட ஈமான் கொண்டதுனால ரசூலுல்லாஹோட சேர்ந்து மதீனாவுக்கு புறப்பட்டாங்க. அப்போ மக்காவுடைய காபீர்கள் எல்லாம் வந்து, நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்க, நல்ல வியாபாரியா இருந்தீங்க, நம்ம ஊர்லயே இருங்க, ரொம்ப தேவை உங்களுக்கு இருக்கிறது, இங்க எங்களுக்கும் உங்களை பற்றி ரொம்ப தேவை இருக்கிறது, ரொம்ப ஆர்டர் எல்லாம் கொடுக்குறோம், நீங்க ரசூலுல்லாஹ் பின்னாடி போகாதீங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் சஹாபி ரலியல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். முதல் நாள் ஆசை காட்டுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வை விட்டு விடுங்கள், ஏற்காதீர்கள், ஈமானை புறக்கணியுங்கள். இரண்டாவது நாள் அந்த சஹாபி ஹிஜ்ரத்துக்கு போகும்போது திரும்பவும் சுற்றி வளைக்கிறார்கள். இப்போது என்ன பேச்சுன்னா, வெளியூர்ல இருந்து வந்தீங்க, எங்க ஊர்ல சம்பாரிச்சீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வர பாக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க, உங்களிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டுதான் நாங்கள் அனுப்புவோம் என்று சொன்னபோது அந்த சஹாபி ரலியல்லாஹு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வியாபாரம் செய்துவிட்டு வந்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு கட்டத்திலே கொடுத்து நம்முடைய ஈமானிய கொள்கைக்கு சோதனை வரலாம், சில நேரங்களில் நம்மிடம் இருந்து எடுத்து சோதனைகள் வரலாம். எல்லா நேரத்திலும் இஸ்திகாமத் என்கின்ற பண்போடு நாம் இருக்க வேண்டும். அந்த இஸ்திகாமத் என்பது உயர்ந்த நிலை. ஜுனைத் பக்தாதின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவரிடத்துல ஒரு மாணவர் 10 வருஷம் சீடராக அவரோடு பயிற்சியில இருந்தார். 10 வருஷம் முடிஞ்ச பிறகு சொன்னார், இத்தனை வருஷம் இருந்தேன், நீங்க பெரிய மனிதர்னு சொன்னாங்க, ஒரு கராமாத்தும் நீங்க செய்யல, ஒரு அதிசயமும் நீங்க என்கிட்ட காட்டல, இவ்வளவு நாள் இருந்து எனக்கு ஒரு பயனில்லாததை போல தெரிகிறது என்று சொன்ன போது ஜுனைத் பக்தாதி சொன்னார், எப்பா 10 வருஷம் என் கூட இருந்தே, என்றைக்காவது ஒரு நாள் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டு தொழுது பார்த்திருக்கிறாயா? 10 வருடத்தில் என்றைக்காவது தஹஜ்ஜுத் தொழுகையை நீ விட்டு பார்த்திருக்கிறாயா என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள்.
ஒரு மனிதன் நிலையாக இருப்பதுதான் கைருமின் அல்பிகராமா, 1000 அற்புதங்களை காட்டுவதை விட சிறந்தது. எனவே ஒரு ஈமானிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு என்பது நம்மிடத்தில் இந்த இஸ்திகாமத் என்கின்ற பண்பு வர வேண்டும். புனித ரமலானில் நாம் பெற்ற பாடங்களும் பயிற்சிகளும் நிலையாக 11 மாதங்கள் நம் வாழ்க்கையில் அவைகள் கொண்டு செலுத்தப்பட வேண்டும். தொழுகைகளாக இருக்கலாம், நோன்புகளாக இருக்கலாம், அவைகளில் தொடர்ச்சி தேவை. சுபம் தொழுகிறோம், எழுந்த உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடப்பாஜால அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரை கடந்து போகிறது. 1 மணி அளவுக்கு நாம் வருகிற போது சில பாவங்கள் செய்திருக்கலாம், நேர்ந்திருக்கலாம், லொஹருக்கு வந்து நிற்கிறோம். அசருக்கு போகிற போது கடை பஜாருடைய உச்சபட்ச நேரம் அரபு நாடுகளில மகரிபோட கடை பஜார் முடிஞ்சிடும். அசர் தொழுகைக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் வர சொல்லுகிறான், அப்போது உங்கள் சிந்தனை இங்கே இருக்கட்டும். இஷாவுடைய மகரிபுடைய நேரம் இரவின் தொடக்கம். இஷா முடிகிற போது உன்னுடைய நினைவோடு நான் இந்த நாளை நிறைவு செய்கிறேன். இதுதான் ஒரு நாளுடைய பயன்பாடு. இப்படித்தான் வருஷம் முழுக்க அவருடைய ஈமானுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இதுதான் புனித ரமலான் நம்ம இடத்துல எடுத்து சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. ரமலான் நிறைவு வருகின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியமான நோன்பின் கடைசி பகுதியாக சதகத்துல் ஃபித்ர் என்கின்ற ஒரு மசாயில் உண்டு. அதுல 4 விஷயங்களை முதலில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் சதகத்து ஜகாத். இந்த சதகத்துல் ஃபித்ர் என்கின்ற இந்த தர்மத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிபாக்கினார்கள். ஏன் வாஜிபாக்கினார்கள்? 2 காரணங்கள் அதில் இருக்கிறது. ஒன்று, மத்ஹரத்துல் லிஸ்ஸாயிமி, ஒரு நோன்பில் ஏற்பட்ட குறைகளை நீக்குகின்ற, அதில் ஏற்பட்டுவிட்ட தவறுகளை நீக்குவதற்காக சதகத்துல் ஃபித்ர் தருகிறோம். இரண்டாவது, மதாமுல் மசாக்கின், மிஸ்கீன்களுக்கு அந்த சதகத்துல் ஃபித்ர் தான் அவர்களுக்கான உணவாக இருக்கிறது. பெருநாள் அன்றைக்கு ஒட்டுமொத்த உம்மத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. பெருநாள் தொழுகைக்கு வருகிற போது எல்லோருடைய வீடுகளிலும் அடுப்பு எரியப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் சதகத்துல் ஃபித்ருடைய மிக முக்கியமான நோக்கம். எப்போது தர வேண்டும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அத்தா சதகத்து ஜகாத்தி கபலல் ஃபரலி, ஃபரலுக்கு முன்னாலே, தொழுகைக்கு முன்னாலே இந்த ஜகாத் நிறைவேற்றப்பட்டால் அது சதகத்துல் ஃபித்ர் என்று பேர். தொழுகைக்கு பிறகு நீங்கள் வந்து கொடுத்தால் அது சதகத்து மின் சதக்கா, ஏதோ ஒரு சதக்காவாக அது மாறிவிடும். முன்பு கொடுக்க வேண்டும், தொழுகைக்கு முன்பு அது கொடுக்கப்பட்டு விட வேண்டும். யாருக்கெல்லாம் இது கடமை, ஜகாத்து கடமையாக எல்லோருக்கும் இது கடமையாக இருக்கிறது. ஜகாத்துக்கு இதுக்குள்ள வேறுபாடு என்னன்னா, ஒரு வருஷம் இருக்க வேண்டியதல்ல. 612 கிராம் ஒரு வெள்ளி ஒருவரிடம் இருக்கிறது என்று சொன்னால், தேவை போக அந்த சொத்து இருக்கும் என்று சொன்னால் அவர் மீது கடமை. யாருக்கெல்லாம் அவர் தர வேண்டும்? வீட்டில் இருக்கிற அத்தனை உறுப்பினருக்கும் தர வேண்டும். சிறியவராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், பயணத்திலே உள்ளவராக இருந்தாலும், உள்ளூரில் இருப்பவராக இருந்தாலும், நோன்பு வைத்தவராக இருந்தாலும், நோன்பு வைக்காதவராக இருந்தாலும், எல்லோருக்கும் இந்த குடும்ப உறுப்பினர் தர வேண்டும். என்னன்னா, முதல்ல சொல்லணும், உங்களுக்காக வேண்டி இதை நிறைவேற்றுகிறேன், நீங்க நியத்து வச்சுக்கங்க என்று சொல்லிவிட்டு இந்த சதக்காவை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதிகளிலே இந்த சதகத்துல் ஃபித்ரை அதிகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய அளவு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. 140 பாட்டுகள் நம்முடைய நாட்டில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு நீங்கள் அனுப்பினால் இதே அளவுக்கு தான் அங்கு அனுப்பி கொடுக்க சொல்ல வேண்டும். எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அது கடமையாகும். இங்கே இருப்பவர் நம்ம ஊர்ல 110 ரூபா தான் சதகத்துல் ஃபித்ர் என்று அங்கே அனுப்பி வைக்க முடியாது. இந்த நாட்டில என்ன உங்களுக்கு கடமையானதோ அதே அளவை தான் உங்களுடைய ஊர்களுக்கு அனுப்ப முடியும் என்பது ஃபிக்ஹ் சட்டங்களாக இருக்கின்றன. மார்க்க சட்டங்களை நிலைநிறுத்தவும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் ஈமானையும் இஸ்லாத்தையும் பின்பற்றுகின்ற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நல்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.